ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். யூஸ்வலாக நம்ம ஒரு புது ஊருக்கு போகிறோம்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க ஆல்ரெடி வந்து எதனா ஒரு ஸ்டோரி சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த பக்கமாக போகாதீங்கப்பா, முனி அடிச்சிடும், இந்த பக்கம் போகாதீங்க, காற்று கருப்பு அடிச்சிடும், அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதையும் தாண்டி சில ஊரெல்லாம் எக்ஸ்ட்ரீமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தெரு பக்கமே போகாதீங்க, இங்கே பேய் நடமாட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்களே. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். அதுவும் யாருக்கு நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆட்டோ டிரைவருக்கு நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவும் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக இந்த ஆட்டோ ஸ்டோரிஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோரி கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு புரிதல் வரும்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக இது ஒரு 18+ ஸ்டோரி. ஸோ சின்ன பசங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுங்க. பேரண்ட்ஸ் யாருன்னா சின்ன பசங்க வச்சு பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் கூட பாருங்கள். ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பூமர் வாங்குற காசில் உங்களால் வெயிட் லாஸ் பண்ண முடியும்னு சொன்னால் கேட்கறதுக்கே ஷாக்கிங்காக இருக்குல்ல. நான் விக்ரம் ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபைட் ஃபிட்னஸ் ட்ரைனர். அது மட்டும் கிடையாதுங்க, ஒரு நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட் கூட. கோர்ஸ் யாருக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க, பட் ஆனால் ரிசல்ட் இருந்திருக்காது. சில பேர் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், பட் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷன் இருப்பீங்களே, உங்களுக்கான கோர்ஸ் தான் இது. ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் என்ரோல் பண்ணணும்னு நினச்சின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் என்ரோல் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கேலரி ட்ராக்கிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீல் ட்ராக்கிங், அப்புறம் சாம்பிள் டயட் பிளான்ஸ், இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆர் ஃபேட் லாஸ் பண்ண முடியும். இதுல ஒரு அடிஷனல் போனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி மந்த் இதுல ஒரு மாடியூலும் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த மாடியூல் எதை பத்தினது இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா பயோஹேக் பத்தி இருக்க போகுது. இந்த பயோஹேக்ன்றது என்னன்னா, நீங்க வெயிட் லாஸ் பண்றீங்களா, அட் சேம் டைம் உங்க ஏஜையும் ரிவர்ஸ் பண்ண முடியும். விச் மீன்ஸ் உங்க மெட்டபாலிக் ஏஜை ரிவர்ஸ் பண்ண முடியும். அதை பத்தின கோர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்தர் ஆட் பண்ண போறோம். இது எல்லாமே ஜஸ்ட் நீங்க பே பண்ற இந்த காஸ்ட்ல தான் அடங்கும் போது ஃபர்தர் இந்த சார்ஜஸும் வாங்க போறதும் கிடையாது. ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, இப்போ யூஸ் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலில் போட்டிங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீடியோ ஷேர் பண்ணிச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது கருத்து தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணிடுங்க. ஸ்டோரியை நமக்கு ஷேர் பண்ண நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரகுபாலன். இந்த சம்பவம் யாருக்கு நடந்துன்னு கேட்டிங்கன்னா, ரகுபாலனோட சித்தப்பாவுக்கு தான் சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் நம்மகிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ரகுபாலன் சித்தப்பாவோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃபுல்லாக வந்து இந்த ஆடு வளர்க்குறது, அதுக்கப்புறம் வந்து இந்த பண்ணை, அவர் தனியாக ஒரு பண்ணை வச்சுருக்காருங்க. அந்த பண்ணையில் தான் வந்து இந்த சண்டைக்கெல்லாம் விடுவாங்களா ஆடுங்க, அந்த மாதிரி ஆடு வளர்க்குறது, அப்புறம் கோழி வளர்க்குறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஸோ அவர் பிறந்து வந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம் தான். ஸோ மற்ற நேரத்தில் அவர் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஓட்டுவார். அதுவும் குறிப்பாக வந்து சாயங்காலம் 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் அவர் ஆட்டோ ஓட்டுறது தான் அவரோட வேலை. அதுவும் எங்கே ஆட்டோ ஓட்டுவாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரை ஆரப்பாளையம், அதுக்கப்புறம் வந்து அந்த மெயின் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட், இங்கே தான் வந்து அவர் அதிகமாக வந்து ஆட்டோ ஓட்டிகிட்ருப்பார். ஸோ லேட் நைட்டுனால சில பேர் வந்து கேட்குற காசை கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு ஆசையில் வந்து அவரும் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்திருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி வந்து அவர் நல்ல வருமானமும் கிடச்சிருக்கு. ஸோ அவர் அந்த வேலையை தான் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் இப்படி தான் வந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ இருக்கிற மாதிரி மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்து அந்த டைமில் வந்து அவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்ல அவ்வளோ ஜன நடமாட்டம்லாம் இருக்காது. இப்போனா 1996 அந்த காலகட்டத்தில். ஸோ அந்த டைம் வந்து யாருன்னா வராங்கன்னா ஆள் ஏற்றிட்டு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அங்கே ஆள் இருக்க மாட்டாங்க. அடுத்த ஒரு பஸ் வந்து ஆளுங்க வருவாங்க. ஸோ அன்றைக்கி அவர் நின்றுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்குன்றதுனால நிறைய பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஓடலை. ஸோ அப்படி ஓடாதனால நிறைய பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு வந்து திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இவர் வந்து நினச்சானா, சரி பஸ் எதுவும் வராது, நம்மளுக்கு வந்து சவாரி கிடைக்காது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு கரெக்டாக ஒரு 11:30 மணிக்கு வந்து ஆட்டோ எடுத்து வந்துட்டுருக்காரு. அப்படி வர வழியில் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ரோட் சைடில் நடந்து போகிறதையும் பார்க்குறாரு. ஸோ வயசு பொண்ணாக இருக்கிறாங்களே, இவங்களை வந்து ட்ராப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகிறீங்க, எங்கன்னா போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து தென்னூர்னு ஒரு கிராமம் போனோன்னா, நான் வந்து இந்த ஊருக்கு புதுசு, நான் ஒரு பஸ்ஸில் வந்தேன், அந்த பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் போகாதுன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு இதுக்கப்புறம் எப்படி போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து செல்வமும் என்ன பண்ணுறாருன்னா அந்த பொண்ணை வந்து வண்டியில் ஏற்றிக்கிறாரு. ஸோ வண்டியில் ஏற்றிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு யோசனை வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தென்னூர்ன்ற கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு பேய் வீதின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்த தாண்டி தான் வந்து இவர் அந்த இடத்துக்கும் போனோம். ஆனால் நிறைய வாட்டி வந்து அந்த வழியாக போயிருக்காரு. அதுவும் எப்போ போயிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி 7 மணி அந்த டைம் கூட தான் போயிருக்காரு. பட் இந்த லேட்டாக வந்து போனதும் கிடையாது. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், இருட்டில் யாரும் வரமாட்டாங்க, நான் தான் உங்களை போய் ட்ராப் பண்ணணும், கொஞ்சம் பார்த்து எதனா போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சரிண்ணா, நீங்கள் கேட்குற காசு கொடுத்து நான் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டால் போதும்னு சொல்லிட்டு இவர் ஒரு அமௌண்ட் சொல்கிறார். அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஒத்துனதுக்கப்புறம் இவரும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ இவர் கூட்டிகிட்டு போகும்போது அவருங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் கேட்குறாங்க. நீங்கள் எந்த ஊர் தான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க.
பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போதே வந்துட்டு இவர்கிட்ட கேட்குறாங்கன்னா, நீங்கள் லவ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லவ்னா எல்லாருக்கும் வரதுதானம்மா, இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் பேசுறாரு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, லவ் வந்து ஒருத்தனை வாழவும் வைக்கும், ஒருத்தனை அழிக்கவும் செய்யணும், அப்படிப்பட்டது அந்த லவ் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த பேய் வீதின்ற இடத்துக்குள்ள போயிறாரு. கிட்டத்தட்ட அது ஒரு 2 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் அந்த ஏரியா. ஸோ அதுக்குள்ள தான் போயிட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ இது கரெக்டாக வந்து மார்கழி மாசம்ன்றதுனால அந்த இடத்துல கொஞ்சம் பனிமூட்டமாக தான் இருந்துட்டு இருக்கு. அந்த பனியும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ள ரோடு மறைச்சிட்டு கிடையாது. ரோடுனா எதிர்க்க வர வண்டி தெரியாத அளவுக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. திரையோட திரையா வந்து பார்த்தீங்கன்னா, பனி அந்த புல்லு மேலலாம் அந்த பனி இதுவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஆயிருக்கு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு கிளியரா தெரியல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷனா ஒரு வண்டி ஓட்டிட்டும் போயிட்டு இருந்திருக்காரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அண்ணான்னு கூப்பிடுறது ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ அழகாவும் இருக்கு. நம்மள இப்ப அண்ணா அண்ணான்னு இத்தன வாட்டி கூப்பிடுதே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த பொண்ணு வந்து சடனா வந்து பார்த்தீங்கன்னா, செல்வத்தோட தோள் மேல கை வச்சுட்டு, "உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாண்ணா? எத்தன பசங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ செல்வம் என்ன சொன்னாங்க, "எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சும்மா. கல்யாணம் ஆயிட்டு 6 வயசு ஒரு பொண்ணு இருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு எப்படி லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் கேட்குறாங்க. இல்லை லவ் மேரேஜ் தாங்கிறது, நாங்கள் வந்து இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அதை பேசிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இப்பெல்லாம் ஒத்துக்கிறாங்கன்னா எனக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ வீட்டில் வந்து பெரியவங்க கிட்ட பேசு, எல்லாம் சரியாயிடும். இல்லைண்ணா பெரியவங்க வந்து பிரச்சனை கிடையாதுண்ணே, ஆனால் நான் லவ் பண்ணுற பையனே வந்து பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ இந்த கதை வந்து இவங்க பேசிட்டும் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த பேய் வீட்டுக்குள்ள தான் வண்டி போயிட்டு வந்துட்டு இருக்கு. சடனாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவரோட வண்டியோட ஹெட்லைட் வந்து ஆஃப் ஆயிடுது. ஆஃப் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு இவருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. சரி வண்டியிலே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணா, வண்டி இறங்கிட்டு பின்னாடி போய் செக் பண்ணி பார்க்குறாரு. எதனா லைட்டு எதனா ஒயர் விட்டு போயிருக்கான்ட்டு. ஸோ வந்து பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அம்மா வண்டியில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது போல, ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணி குத்து மதிப்பாக தான் போக முடியும்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்லான்னு வராரு. வந்து பார்த்தா அந்த பொண்ணு சீட்டில் காணோம். எங்கடா அந்த பொண்ணு போச்சுன்னு சொல்லிட்டு இவரும் சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. எங்கே பார்த்தா அந்த பொண்ணை காணோம். ஸோ சடனாக அவர் என்ன பண்ணுறாருன்னா, சரி அந்த பொண்ணு இங்கே எங்கன்னா போயிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் எதிர்க்க வந்து ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் எப்படிப்பட்ட உருவமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதைச்சி ரொம்ப நாள் ஆகி எழுந்துச்சு வந்தா ஒருத்தங்க எப்படி இருப்பாங்களோ அந்த கண்டிஷன் அந்த உருவமும் இருந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு உத்து பார்க்கும்போது நல்லாவே தெரியுது அது வேறு யாருமே கிடையாது, இந்த வண்டியில் உட்கார்ந்த பொண்ணு தான். அது எப்படி ஒரு கரெக்டாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வரும்போது ஒரு சிவப்பு கலர் புடவையும் அதுக்கப்புறம் பச்சை கலர் ஜாக்கெட்டை தான் போட்டுருந்துருக்கு. அதே ட்ரெஸ் தான் வந்து அந்த அந்த உருவத்துக்கும் தெரியுது. இதை பார்த்தோன்னே இன்றைக்கி நம்ம கதை முடிஞ்சது, இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து உயிரோட போக முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் செல்வமும் பயந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, இதே மாதிரி ஒரு ஆட்டக்காரன் தான் என் வாழ்க்கையை கெடுத்தான், எனக்கு காதலிக்கிறேன்னு சொல்லி என்னை ஏமாற்றிட்டு கடைசியில் வந்து நீ வேறு கேஸ்ட் நான் வேறு கேஸ்ட்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போனது மட்டும் பரவாயில்ல, இதே பேய் காட்டில் தான் வந்து என்னை விட்டும் போயிட்டான், நான் இங்கே தான் இறந்து போனேன் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லுது. அப்போ செல்வம் என்ன கேட்குறாருன்னா, எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்காக நீ வந்து என்ன ஏமா இது பண்ணுற, நீ நான் வாய் நிறைய அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறமா இப்படி பண்ணுறிய அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை எல்லா ஆம்பளையும் ஒன்று தான், உன்னை பார்க்கும்போது நான் அவனை பார்த்த மாதிரி தான் ஞாபகம் வருது, அவனும் உன்ன மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தான், உங்களை மாதிரி ஆளுங்களாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை வந்து கொலை பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ சடனாக ஒரு செல்வம் என்ன செய்கிறாருன்னா, சின்ன வயசில் ஒரு தெரிஞ்சு அந்த மந்திரம், அந்த கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி நிறைய விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனசுலேயே சொல்லிக்கிறாரு. அது இல்லாமல் கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு பயங்கரமாக அந்த சத்தமாக சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி சொல்ல ஆரம்பிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு பயங்கரமாக குளிரும் ஆரம்பிக்குது. அந்த குளிரையும் மீறி இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக கண்ணை திறக்காமல் சத்தமாக சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. சொல்லிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த உருவமே காணோம். சுற்றி முற்றி பார்க்குற எங்கேயுமே அந்த பொண்ணையும் காணோம். ஸோ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அந்த கிக்கரை வந்து கிக் பண்ணுறாரு. கிக் பண்ணும்போது அதுக்கப்புறம் இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, இவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு எழுந்திரிச்சு பார்க்குறாரு. எழுந்திரிச்சு பார்த்தா அந்த ஏரியாவில் ஒரு பாலடைஞ்ச ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலில் கிட்ட ஒரு ஆட்டோவும் நிற்கிது. கிட்டத்தட்ட அந்த ஆட்டோவை பார்த்தா ரொம்ப வருஷமாக அங்கே நின்னா என்ன கண்டிஷன் இருக்கும் ஆட்டோ, அந்த கண்டிஷனில் ஒரு ஆட்டோவும் நிற்கிது. ஸோ இவர் வந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் தான் எழுப்புறாங்க. எழுப்பி தம்பி இங்கே என்னப்பா பண்ணிட்டு இருக்க, இது யார் உன் வண்டியான்னு கேட்டால் நம்ம ஏன் வண்டி தான் சொல்லி செல்வமும் சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு எப்போ வந்து கேட்டோன்னே, இல்லை நான் நைட்டு வந்தேன், இன்றைக்கி என்ன டேட் எல்லாமே கேட்குறாரு. டேட்லாம் சொன்னோடனே ஓகே ஒரு நாள் முன்னாடி தான் ஆயிருக்கு, அப்போ ஏன் ஆட்டோ இப்படி இந்த கண்டிஷனில் இருக்குது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த ஊரில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்கப்பா, இந்த இடத்துல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்கே இருக்கிற அந்த மரத்தில் வந்து ஒரு வேப்ப மரம் இருக்குது, அந்த வேப்ப மரத்தை காட்டி சொல்கிறாங்க, அந்த வேப்ப மரத்தை தான் தூக்கு போட்டு இறந்து போயிட்டா, இதே மாதிரி ஏதோ ஆட்டக்காரன் வந்து காதலிச்சு ஏமாத்தின அந்த பொண்ணு தூக்கு மாட்டிக்கிச்சுப்பா, அன்றைக்கி நைட் அவங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓட பார்த்தாங்க, அந்த பொண்ணு அதனாலேயே வந்து ரெடி ஆகிட்டு தான் வந்துச்சு, கடைசியில் அவன் ஏமாத்திட்டு போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா இந்த பொண்ணுக்கு அவமானம் தாங்க முடியாமல் தூக்கு மாட்டி இறந்து போச்சு. ஸோ இப்படி இறந்ததுனால வந்து அந்த இடத்துக்கு தெருக்குள்ளேயே யாரும் போக மாட்டாங்க, அதுவும் குறிப்பாக அந்த நைட்டில் வந்து யாருன்னா போனான்னா அந்த பொண்ணு அடிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் கல்யாணம் ஆகாத பசங்க எவனும் போகவும் மாட்டானுங்க, அந்தளவுக்கு மோசமாக நடப்பாது, இந்த இடத்துக்கு போய் யாருனா வருவாங்களா, உள்ளூர்காரங்க எவனும் வரமாட்டானே, நீ உள்ளூர்வான்னு கேட்குறாங்க. நான் இந்த ஊர் தாங்க, இந்த தெரு பற்றி தான் தெரியும், பட் டீட்டெயிலாக எதுவுமே தெரியாதுங்க, அதிகமாக அந்த தெரு பக்கம் வந்தது கிடையாது அப்படின்னு சொல்லி செல்வமும் சொல்கிறாரு. சரிப்பா நீ கிளம்பி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாங்கன்னா, எழுப்பி வந்து பக்கத்தில் டீலாம் வாங்கி கொடுத்து அவரை வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் செல்வம் வந்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அதுலேருந்து ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஜுரத்துலேருந்து ஒரு ஏந்திரிக்கவே இல்லை.
அவங்க வீட்டில் ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க வந்து பார்க்குறாங்க. இந்த மாதிரி பேய் அடிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லாமே பண்ணி அந்த வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செய்கிறாங்க. ஒரு கடத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் வந்து இதுக்கப்புறம் நம்ம நைட்டு வேலைக்கு போகவே கூடாது. என்னதான் ஆனாலும் சரி 6 மணிலேருந்து 8, 9 மணி வரைக்கும் வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு வந்துடணும். சம்பாதிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் இவர் வண்டி ஓட்டும் போது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இவருக்கு தெரிய வருது. அது என்ன ரீசன்னா, வண்டியில் இருக்க அந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அந்த பொண்ணு பின்னாடி உட்காந்துட்டு இருக்க மாதிரி இவருக்கு ஃபீல் ஆகுது. ஒரு கடையில் ஆட்டோ ஓட்டினா நம்மளுக்கு பிரச்சனை, ஆட்டோவே ஓட்ட வேணாம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவெல்லாம் விற்றுட்டு என்ன பண்ணுறேன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஆடு மேய்க்கிறது, அப்புறம் அந்த கோழி வளர்க்குறது இதுதான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஃபர்தராக அவர் என்ன செய்யறாருன்னா, ஜல்லிக்கட்டு மாடை வாங்கி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானும் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ அப்படி அந்த மாடை வாங்கி ஒரு வளர்க்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த வீட்டில் இருக்க அந்த ஆடு மாடு கோழிங்க எல்லாருக்குமே வந்து பேய் எதனா வருதுன்னா தெரியும்னு சொல்லுவாங்க. அதுவும் ஆடு கோழி மாடுலாம் கோழிலாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக அதை டிஃப்ரென்ஸ் காட்டாதுங்களாம். எனக்கு தெரியல, அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க யாராவது அப்படி தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் மாடை பொறுத்த வரைக்கும் வந்து ஈஸியாக வந்து ரியாக்ட் பண்ணிடும். ஈஸியாக ரியாக்ட் பண்ணது மட்டும் இல்லை, அதோட ஓனரை வந்து காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணணும்னு சொல்லுவாங்க. மாடாக இருக்கட்டும், அப்புறம் நாய், இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அப்புறம் குதிரை. ஏன்னா அந்த முக்கியமாக இந்த 3 விஷயத்த சொல்லுவாங்க. நாய், ஆடு, நாய், மாடு, அப்புறம் குதிரை. இதுதான் முக்கியமாக வந்து இந்த மனுஷன் கூட வந்து ரொம்ப இணக்கமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாடு வந்து ஒரு நாள் இவர் வந்து புல் வெட்டு போட போகிறாரு. அந்த வந்து ஒரு இடத்த பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரும்பிகிட்டே இருக்குது. ஒரு எதுக்கு ஒரு உரும்புதுன்னு சொல்லிட்டு இவரும் பொறுமையாக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, அது கட்டியிருந்த கயிறையே அறுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல போய் மண்ணை குத்தி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பள்ளம் தோண்ட ஆரம்பிச்சிருது. எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணுது தெரியலையேன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த போயிட்டு தோண்டி பார்க்குறாரு. தோண்டி பார்த்ததுக்கப்புறமா தெரியுது, அதுக்குள்ளே வந்து ஒரு மரத்தில் செஞ்ச ஒரு பொம்மை இருக்குது. அந்த பொம்மை மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ துணியெல்லாம் சுற்றி வச்சுருக்காங்க. என்ன துணின்னு சொல்லிட்டு இவரும் பிரித்து பார்க்குறாரு. பிரித்து பார்த்ததுக்கப்புறமா தெரியுது, ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காணா போன ஒரு சட்டை ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டோக்காரங்க ஓட்டும் போதெல்லாம் ஆட்டோ வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருப்பாங்க, ஒரு யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க அந்த ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாருமே. ஸோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒன்று காணா போயிருக்கு அவருக்கு. அந்த ட்ரெஸ்ஸில் இருக்க துணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை முதுகில் சுற்றி இருக்குது, அந்த உடம்புல சுற்றி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தலை முடி இருக்குது பார்த்தீங்களா, அது சின்னதாக எடுத்து பின்னல் போட்ட மாதிரி வந்து அந்த பொம்மை மேலேயும் கட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அந்த பொம்மை பக்கத்துலேயே வந்து அந்த பொம்மை எடுக்கும்போது அந்த சின்ன சின்ன டப்பா மாதிரிலாம் இருந்திருக்கு. அதெல்லாம் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து இந்த நகம் வெட்டுவோம் பார்த்தீங்களா, இந்த நகம் வெட்டினா அந்த நகம் வெட்டின இந்த பீஸ் இருக்குது, இப்போ அந்த பிசுறு எல்லாமே அதுக்குள்ளே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா மண் இருந்திருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்தோன்னே செல்வத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து இதெல்லாம் காட்டுறாரு. காட்டினோடனே தான் சொல்கிறாங்க, இவனுக்கு யாரோ செய்வனை வச்சுருக்காங்கடான்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஊரில் இருக்கிற ஒரு பூசாரியை கூப்பிட்டு காட்டுறாங்க. இந்த மாதிரி யாரும் எங்கள் இடத்துல பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னோடனே அவர் இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் யாரோடது இதெல்லாம்னு சொல்லி கேட்குறாரு. கேட்டோடனே இதெல்லாம் எந்துதான்னு சொல்லி சொல்லவும் சொல்கிறாரு. அப்போ அந்த பூசாரி சொல்கிறாரு, உன் மேலே யாரோ வந்து ஏவல் ஏறி விட்டுருக்காங்கப்பா, அதுதான் உன்னை படாத பாடுபடுத்துது. நீ அந்த பேய் விதிக்கு போனது கூட அதான் காரணமாக இருக்கும். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. இது பண்ணுறாங்கன்னா இது மட்டும் செஞ்சுருக்க மாட்டாங்க, இதை தான் நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இதுலேருந்து நீ வெளில வர்றது எப்படின்னு தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான பூஜைகள் எல்லாமே பண்ணுறாங்க. பூஜைகள் எல்லாம் பண்ணி ஒரு சில சாங்கியம் சம்பிரதாயம்லாம் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த எடுத்தது தான் சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கி நைட் என்ன ஆகுதுன்னா, செல்வம் வந்து அவங்க வீட்டில் போய் படுக்கிறாரு. யூஸ்வலாக என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பொண்ணு கூட தான் படுப்பார். அந்த பொண்ணு வந்து 6 வயசு குழந்தை இல்லை, அந்த பொண்ணு கூட தான் இவர் படுப்பார். அந்த பொண்ணுக்கு இவர் கூட பார்த்து தான் தூக்கம் வரும். இந்த விஷயம்லாம் நடந்ததுனால அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா நீ தனியாக மேலே படுத்துக்கோ, ஒரு வாரத்துக்கு வந்து நீ கீழே வராத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ செல்வமும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போய் படுத்துறாரு. ஆனால் அவங்க பொண்ணு வந்து இவரை விட்டு தூங்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கற்றுட்டு வந்துட்டுருக்கு. ஸோ ஒரு கடத்தை என்ன பண்ணா, சரி நான் கீழே தான் தப்பு, இவரை மேலே அனுப்புன்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி செல்வமும் சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான்னா மேலேயும் படுத்துக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் பற்றி தூங்க வச்சிடுறாங்க. கரெக்டாக நைட்டு ஒரு 2:30 மணி இருக்கும். யாரோ ஒருத்தவங்க வந்து இவர் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. யாரா நிற்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்தில் அவங்க பொண்ணு தான் நின்றுட்டுருக்கு. ஏமா தூக்கம் வரலையா, இந்த டைம் ஏன் மேலே வந்து ஆமாப்பா எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு வந்து நான் பக்கத்தில் படுத்துக்கிட்டுமான்னு கேட்குது. படுத்துக்கோ பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ கொஞ்ச நேரத்தை படுத்து இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, எழுந்துச்சு எனக்கு பாத்ரூம் வருது நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகுது. ஸோ போனோடனே சரி பார்த்து போமான்னு சொல்லி மாடி தானே, மாடி பின்னாடியே தான் பாத்ரூம் இருக்குது. ஸோ அந்த பொண்ணு போயிட்டு வரேன்னு சொல்லி போன பொண்ணு வந்து ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா கையில் பெரிய அந்த ஒரு குலவி கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கல்லை தூக்கிட்டு வருது. நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு 6 வயசு குழந்தைக்கு வந்து அவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்க முடியுமான்னு பாருங்கள். தூக்கவே முடியாது. ஏன்னா எங்கள் வீட்டு மாடியில் வந்து இந்த மசாலா அரைக்கிறதுக்குலாம் ஒரு அம்மிகள் வச்சுருந்துருக்காங்க. அதுக்கு மேலே இருக்க அந்த குலவி கல்லை தான் அந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டுருக்கு. அப்படி தூக்கிட்டு வந்த பொண்ணு என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக செல்வம் கிட்ட வந்தோடனே செல்வம் மேலே போட பார்த்துருக்கு. செல்வம் சுதாச்சிட்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு எழுந்திரிச்சிடுறாரு. இப்படி எழுந்திரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இவர் தோள்பட்டை வந்து அந்த கல்லை பட்டு அந்த கல்லும் கீழே வந்துடுது. அட் சேம் டைம் அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக அந்த கல்லில் அந்த ஷோல்டர் பட்டதுனால ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு வந்து உடஞ்சிருது. ஸோ வழியில் வந்து செல்வம் பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்த ஆரம்பித்தோடனே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயந்து கத்த ஆரம்பிச்சிருது. மேலே அவங்க அம்மா எல்லாமே வந்துடுறாங்க. என்னப்பாச்சு ஏன் கத்துற, எதுக்கு என்ன சவுண்டு இது, கல் யார் தூக்கினான்னு சொல்லிட்டு அம்மா கேட்குறாங்க. இவ தான் தூக்கி மேலே போட வந்துட்டாமா, இந்த மாதிரி தோள்பட்டில் பட்டுச்சு சரியா வலிக்குதுன்னு சொன்னோடனே
இவன்ட்டு அங்கேருந்து அவரை கூட்டிகிட்டு என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே போயிட்டு இந்த எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்ததுக்கப்புறமா தெரியுது அவர் தோள்பட்டை வந்து பார்த்தீங்கன்னா விலகி போயிருக்கு அப்படின்றது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹெவியாக அந்த வேலையும் செய்யக்கூடாது, கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்கும்போது தான் செல்வம் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. இந்த மாதிரி ஒரு மேலே வந்தால் கடைசியில் அந்த கல் எப்படி தூக்கினானே தெரியல அப்படின்னு சொன்னப்போ தான் அவங்க அம்மா ஒரு விஷயம் சொல்கிறாங்க. டேய் நான் உள் தாப்பால் போட்டு தான் நான் தூங்கிட்டு இருந்தேன், உள் தாப்பாலும் மேல் தாப்பால் போட்டுட்டு இருந்தேன், மேல் தாப்பாலாம் அவளுக்கு எட்டவே எட்டாது, எப்படி திறந்தானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி எல்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தெரியல, ஆனால் ஏன் அந்த கல் தூக்கினான்னு தெரியல, அந்த கல்லும் அவ்வளோ வெயிட் எப்படி தூக்கினான்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாங்க. பாப்பா அவனுக்கு எதனா தெரியுமா கேட்டால் அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியல, நான் வீட்டில் அம்மா பக்கத்தில் தான் தூங்கிட்டு இருந்தேன், எப்போ நான் மேலே வந்து எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் சொல்லுது. அதுதான் அந்த பொண்ணு அங்கே அழுதுது பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் அதுதான். இவர் சடனாக கத்தின உடனே அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா தெளிஞ்சிட்டு இருக்கு. ஸோ தெளிஞ்ச அந்த பொண்ணு கத்தவும் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த பொண்ணு மேலே வந்ததுக்கும் இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கும் செல்வத்துக்கு ஒன்றுமே புரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, நம்ம வீட்டில் ஏவல் வச்சிருக்காங்க, இதனால கூட இது மாதிரி நடக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் யோசிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க அம்மா என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து அந்த ஊரில் இருக்கிற சாமியார்கிட்ட எல்லார்கிட்டையுமே போயிட்டு வந்து குறி கேட்குறாங்க. என் பையனுக்கு எதனா வந்து ஆபத்து இருக்கான்னு சொல்லிட்டு ஜாதகத்தை எடுத்துன்னு போய் சுற்றி எல்லா இடத்துலையுமே கேட்குறாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பையனுக்கு ஒரு கண்டம் இருக்குது, ஆனால் இந்த மாதத்துக்குள்ளே அந்த கண்டத்துலேருந்து உங்கள் பையன் வெளியில் வந்துட்டாருன்னா ஆயுசு முழுக்க நல்லா இருப்பான், இல்லை இன்கேஸ் வந்து அந்த கண்டத்தில் மாட்டிட்டானா இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்திலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு பயம் வந்துடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்துக்கிட்ட வந்து நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கப்பா அப்படின்னு சொல்லி செல்வத்துக்கிட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ செல்வமும் அதுக்கேற்ற மாதிரி வந்து சரின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவர் வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கிறாரு. ஆனால் செல்வத்துக்கு வந்து இன்னொரு கெட்ட பழக்கம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்துக்கு அந்த ஊர்லேயே தனியாக ஒரு சின்ன வீடும் இருந்துகிட்ருக்கு. இங்கே கல்யாணம் எங்கள் வயசில் ஒரு குழந்தை இருக்குல்ல, இது மட்டும் இல்லாமல் தனியாக ஒரு சின்ன வீடும் இருந்துகிட்ருக்கு. அதிகபட்சம் ஒரு நைட் ஷிஃப்ட் வந்து ஆட்டோ ஓரத்துக்கு காரணமும் கூட அதுதான். மோஸ்ட்லி இவர் என்ன பண்ணுவார்னா ஆட்டோ ஓட்ட போகிறோன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவார். ஸோ இங்கிருந்து அவங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவங்க அம்மாவுக்கு தெரியும் ஆக்சுவலாக ஒரு பொண்ணு கூட ஒரு பழக்கம் இருக்குன்ட்டு. ஆனால் வெளியில் சொன்னால் பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு இவங்க அம்மா வந்து அதை பெருசாக வந்து கேட்டுக்காம தான் இருந்துட்டு இருக்காங்க. இவர் என்ன செய்கிறாருன்னா, அன்றைக்கி நைட்டு வந்து அந்த பொண்ணு கூட போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு போய் இருக்கிறாரு. ஸோ அன்றைக்கி நைட்டு போனவர் தான் மறுநாள் காலையில் வந்தாரான்னு கேட்டிங்கன்னா வரல. அவங்க ஊர் ஒதுக்குப்புறமாக இருக்கிற அந்த கண்மான்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த கண்மாவில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து கிடக்கிறாரு. முகம் கை காலெல்லாம் வீங்கி போன மாதிரி இருந்திருக்கு. அந்த முகம் கை காலெல்லாம் வீங்கி போனதெல்லாம் கூட வந்து யாருன்னா அடித்து கை காலை உடச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படி கூட கிடையாது. அது எப்படின்னு சொல்லவே முடியல, அந்த கண்டிஷன் அவர் உடம்பும் இருந்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் இறந்து போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் அவங்களுக்கான இறுதி மரியாதை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இவன் சாவுக்கு என்னதான் காரணம், இவன் அந்த பொண்ணு வீட்டில் தானே போய் தங்கியிருந்தான், அந்த பொண்ணை போய் பிடிப்போம்னு சொல்லிட்டு இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கும் போகிறாங்க. அந்த பொண்ணு வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த பொண்ணு வீடை காலி பண்ணிட்டு போய் 3 மாதம் மேலே ஆச்சு. ஆனால் அவங்க பையன் வந்து போன வாரத்துக்கு வந்தான். இங்கே வந்து இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டான். நான் தான் வந்து இவன் ஊருக்கு போயிருக்காப்பா, ஆனால் திரும்பி வரல நான் சொன்னேன். ஏன்னா நான் வீடு காலி பண்ணிட்டு போனேன்னு சொன்னேன்னா உங்கள் பையன் அந்த பொண்ணை தேடிட்டு போயிடுவான்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. ஏன்னா அந்த பொண்ணு போகும்போது எங்கிட்ட சொல்லிட்டு தான் போச்சு. இவரோட டார்ச்சர் வந்து ரொம்ப தாங்க முடியலைங்க, நான் அப்பப்போ வந்து நான் இவரை வந்து சமாதானப்படுத்திட்டு போயிடுறேன், நான் வீடு காலி பண்ணிட்டு போயிடுறேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லியிருக்கு போல். ஸோ அந்த ஹவுஸ் ஓனரும் வந்து பார்த்திங்கன்னா செல்வத்துக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தக்காரன் அப்படின்றதுனால அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா செல்வம் வரது போகிறது அதெல்லாம் பெருசாக வந்து எடுத்துக்கல. ஸோ இது அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு 3 மாசமா இல்லை, இவனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு, என்ன ஆச்சு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பூசாரியை வந்து அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வராங்க. பூசாரினா அந்த மாந்திரிகம் பண்ணுறவங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இதுக்கு மேலே வரதுன்னா அந்த பிரச்சனை இருக்குது அந்த வீட்டில். ஏன்னா என் பையனும் போயிட்டான், சின்ன பையன் வந்து ஊரில் படிச்சுட்டு இருக்கான், அவன் தான் அதுக்கப்புறம் குடும்பத்தை காப்பாற்றணும், அவனுக்கு எதனா அவன் ஆயிரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அந்த மாந்திரிகர்கிட்ட கேட்குறாங்க. அந்த மாந்திரிகர் வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாத்தையும் புட்டு வச்சிடறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் வந்து ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருப்பார்ல அந்த ஒரு காட்டுக்கு, அந்த பேய் வீதின்னு சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்றது. ஆக்சுவலாக வந்து செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனார்ல, அந்த பொண்ணுக்கும் செல்வத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கம் இருந்திருக்கு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணும் செல்வமும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது செல்வம் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணியிருந்திருக்காரு. அந்த பொண்ணும் வந்து பார்த்தீங்கன்னா செல்வத்தை லவ் பண்ணியிருந்திருக்கு. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வீட்டில் வந்து இது விஷயம் தெரிஞ்சு போனதுனால அந்த பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பாமல் வீட்டிலே வச்சிடுறாங்க. வீட்டில் வச்சதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு வந்து இன்னொருத்தருக்கும் பழக்கமாயிருக்கு. பழக்கமானதுனால அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பண்ணியிருக்கு. ஒரு கட்டத்தில் 2 பேரும் ஊர் விட்டு ஓடலான்னு பார்க்கும்போது தான் அந்த பையன் வீட்டில் வந்து அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி அவன் சொந்த கேஸ்லேயே வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா வந்து இவ்வளோ சொத்து கிடைக்குன்னு சொன்னோடனே இந்த பொண்ணை ஏமாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணோட உயிரை அது எடுத்துக்கிச்சுல. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி தானே இவனாலே நம்ம படிப்பு கெட்டு போச்சு, இவனையும் நம்ம எதனா ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தான் செல்வத்தை அந்த பொண்ணு பழி வாங்க வந்திருக்கு. நீ சொல்கிறதான் கரெக்டுடா, செல்வத்தை அந்த பொண்ணு பழி வாங்க தான் செல்வத்துக்கு அந்த பொண்ணோட மூஞ்சி ஞாபகம் இருந்திருக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிருக்கலாம். பட் அந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தானே யாருன்றதே செல்வத்துக்கு காட்டாமல் தான் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கு. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து இப்போ செல்வத்தோட இறப்புக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிவாதின்னு சொல்கிறாரு.
ஸோ அந்த பொண்ணுனால தான் செல்வம் இறந்தாருன்னு சொல்லி மாந்திரிகர் சொல்கிறாருல. அப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, அப்போ அந்த பையன் ஃபஸ்ட்டு ஏமாற்றிட்டு போனானே, அப்போ அவனே அந்த பொண்ணு கொண்டு இருக்கணும்னு கேட்டதுக்கு தான், அந்த பையன் இறந்து போய் கிட்டத்தட்ட 6 மாதம் மேலே ஆகுதுமா. அந்த பொண்ணு இறந்தே கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 வருஷம் இருக்கும். ஸோ அந்த பையன் இறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆகுது. அந்த பொண்ணு இறந்து போன அந்த டைம்லேயே வந்து அந்த பையன் ஊர் விட்டு போயிட்டான். இங்கே கிடையவே கிடையாது. அவன் போய் தூத்துக்குடி ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். அங்கே தான் செட்டில் ஆகிட்டு இருந்தான். நடுவில் திருவிழாக்காக ஊருக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கடிச்சு இறந்து போச்சுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த பையன் பாம்பு கடிச்சு இறந்து போல, இந்த பொண்ணால் தான் இறந்து போனான். இது வெளில தெரிஞ்சால் பிரச்சனை ஆகும் சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அதை மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாந்திரிவாதின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இதுக்கப்புறம் இங்கே இருந்தாலே நம்மளுக்கு தேவையில்லாம பிரச்சனைலாம் வரும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடை வித்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்த அந்த தோப்பு, அப்புறம் அங்கே இருந்த ஆடு மாடு எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை வித்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஊரையே அவங்க காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போனாங்கன்னா இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மும்பைக்கு போய் மும்பையில் வந்து அங்கேயே செட்டில் ஆகிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஸ்டோரி நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்தோட அண்ணன் பையன். ஆக்சுவலாக வந்து செல்வத்தோட அண்ணன்றவர் செல்வத்தோட பெரியம்மா பையன் தான். பெரியம்மா பையனோட பையன் தான் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிறது. செல்வத்தோட வீட்டில் வந்து செல்வத்துக்கு அவங்க தம்பி, அவங்க 2 பேர் தான். இப்போ அவங்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. லண்டன்லேயே இப்போ செட்டில் ஆகிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்பவம் நடந்தது வந்து 1996. ஸோ சம்பவம் நடந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை தான். பட் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஊரோட பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு. அந்த பேய் வீதின்றதுக்கும் வந்து இப்போ வேறு ஒரு பேர் வச்சிருக்கதா சொல்கிறாங்க. இன்கேஸ் வந்து நீங்கள் யாராவது அந்த பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அது எந்த இடம்ன்றது. ஏன்னா நான் வந்து டேரெக்டாக நான் சொல்ல, ஏன்னா அவரும் என்கிட்ட சொல்லலை அந்த இடத்த. நீங்கள் இது மட்டும் பேய் வீதின்னு மட்டும் போட்டுங்க, மற்றபடி வேறு எதுவும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி என்கிட்டயும் சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த ஸ்டோரி நான் ரொம்ப நாளாக போடாமல் வச்சுருந்தேன். ஸோ ஒரு கட்டத்தில் போடலாம் தான். என்னடா 18+ சொன்னேன், 18+ கண்டென்ட்டே இல்லை நீங்கள் கேட்கலாம். இதில் அங்கங்கே இருந்துச்சு, அதெல்லாம் சொன்னால் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் அதை சொல்லலை. ஏன்னா அந்த பொண்ணு வந்து செல்வத்தை அண்ணான்னு கூப்பிட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து 18+ன்னு சொல்லிட்டு நான் அதை ஸ்டோரி உள்ளே கொண்டு வந்தேன்னா அது தப்பாக போகுன்றதுக்காக நான் சொல்லலை. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். ஸ்டே டியூன். பாய்.